தானியேல் 7ஆம் அதிகாரத்திலும் தானியேல் 8ஆம் அதிகாரத்திலும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் பாபிலோனை குறித்து பேசப்படுகிறது. சிங்கம், பாபிலோன் சொன்னால் சிங்கம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த பொன்னான தலை அப்படின்னு பார்க்கிறோம். இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சிங்கம் வருகிறது. தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் சிங்கம் வராது. அதன் பிறகு தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் மேதிய பெர்ஷியா ராஜா ஆண்டதாக குறித்தது. அந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யம் என்ன மிருகத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னால் கரடிக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. அதே 8ஆம் அதிகாரத்துல மேதிய பெர்ஷியாவை 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடா, 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடா, அதாவது ஒரு கொம்பு உயர்ந்ததாகவும் இன்னொரு கொம்பு அதைவிட உயர்ந்ததாக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல கிரேக்க தேசத்தை குறித்து பேசும்போது, அந்த கிரேக்க தேசத்து சிவிங்கி, கிரேக்க தேசத்தை என்ன சொல்லுகிறதுனா சிவிங்கி, அவ்வளவு வேகம். அது மகா அலெக்சாண்டர் அந்த சிவிங்கிக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. அது இந்த தானியேல் 8ஆம் அதிகாரத்துல கிரேக்க தேசத்துக்கு மேற்கே எழும்பின வெள்ளாட்டு கடா அதை குறித்து பேசுகிறது. அதன் பிறகு அந்த வெள்ளாட்டுக்கடாவில 4 கொம்புகள் எழும்பினதாக நம்ம பார்க்கிறோம். சிறிய வயதுல இந்த அலெக்சாண்டர் மறுத்து போனதுனால அவருக்கு பதிலாக 4 தளபதிகள் அந்த கிரேக்க தேசத்தை ஆண்டார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. அதை குறித்து தான் தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் பேசப்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு போனால் இந்த சிவிங்கிக்கு பிறகு வெடிலும் பயங்கரமான ஒரு மிருகம், ரோம சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது 8ஆம் அதிகாரத்துல ரோம சாம்ராஜ்யம், அந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்போம் அப்படின்னு சொன்னால், இந்த சின்ன கொம்பு எது என்று சொன்னால் ரோம சாம்ராஜ்யம், ரோம், அதாவது அரசும் அரசியலும் மற்றும் மதமும் சம்பந்தப்பட்ட ஒரு கொம்பு எழும்பும் என்று சொன்னால் அது போப்புவை குறித்து பேசப்பட்டு இருக்கிறது. தானியேல் 8ஆம் அதிகாரத்துல. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பரலோகத்திலே நியாய தீர்ப்பை குறித்து அங்கு தானியேல் காட்சிகளை பார்க்கிறார். இங்க 8ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிப்பை குறித்து அங்கு பார்க்கிறார். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்க போகிற சம்பவங்களை குறித்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனங்களாக வெளிப்படுத்தி இருக்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் தானியேல், எசேக்கியா, ஏசாயா மற்றும் வெளிப்படுத்தல், இதையெல்லாம் தீர்க்க தரிசன புத்தகங்கள். இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஒன்றும் ஒரு பொருளுக்கு சுய தோற்றம் உடையதாக இருக்கவே இருக்காது, எல்லாம் மறைப்பொருளாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம் சிங்கம், கரடி, சிவிங்கி, எடிதும் பயங்கரமான மிருகம், 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா, 2 கொம்புள்ள ஒரே கொம்புள்ள ஆட்டுக்கடா, அது 2 வல்லமைகள் இருக்கிறது, அதிலிருந்து 4 கொம்புகள் முளைக்கிறது, அதுக்கப்புறமா சின்ன கொம்பு. இதெல்லாம் மறைமுகமாக ஆண்டவர் வைத்திருந்தார். இதெல்லாம் எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு விழுந்து போக போகிறது, ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு விழுந்து போகிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் மாத்திரமே நிலைத்திருக்க போகிறது என்று ஆண்டவர் விளக்கும்படியாக இந்த தானியேலுக்கு அந்த காட்சிகளை வெளிப்படுத்துகிறார்.
1844 ஆண்டு அனுபவத்துக்கு பிறகு ஆரம்ப கால அட்வென்டிஸ்டுகள் இந்த சத்தியத்தை ஆராய்ந்தார்கள். ஏன் ஆண்டவர் இந்த 1844 அக்டோபர் 22 ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு வரவில்லை, பூமியை சுத்திகரிக்க போகிறதாக சொல்லியிருந்தாரு, ஏன் வரவில்லை அப்படின்னு ஆராய்ச்சி செய்தாங்க. நம்முடைய ஆரம்ப கால அட்வென்டிஸ்டுகள் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சத்தியம் ஒருபோதும் பொய் சொல்லாது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டதுனாலே ஒரு சோலைக்காட்டில அந்த சோலைக்காட்டின் நடுவில் ஒரு கூடாரம் இருந்தது. அந்த கூடாரத்துல ஜெபித்தார்கள். என்ன சாமி நீங்க சொன்னீங்க வரல, ஏன் வரல, அது எங்களுக்கு புரியல அப்படின்னு அவங்க ஜெபித்தாங்க. ஜெபித்த பிறகு அந்த காரியத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு காரணம் எது அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து அவர்கள் ஆராய்ந்தார்கள். பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து அவர்கள் ஆராய்ந்ததுனால அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து மீண்டும் அவர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். இந்த பரிசுத்த ஸ்தலம் அதனுடைய அமைப்பு நாம பார்த்தோம் என்று சொன்னால், எப்பொழுதுமே பரிசுத்த ஸ்தலத்துக்கு கிழக்குல தான் வாசல் இருக்கும். கிழக்குல தான் வாசல் இருக்கும். எங்க அந்த கூடாரத்தை பெயர்த்து எங்க போட்டாலும் அந்த வாசலை கிழக்கு புறமா தான் அவங்க போடுவாங்க. அப்போ அதை சுற்றி கூடாரத்தை போட்டிருந்தார்கள். அந்த பிரகாரத்திலே பகமுட்டியிடம் இருந்தது. அதன் பிறகு தண்ணி தொட்டி இருந்தது. அதில் முன்பாக ஒரு கூடாரம் இருந்தது. கூடாரத்துக்கு 2 பகுதிகள் இருந்தது. ஒரு பகுதி பரிசுத்த ஸ்தலம், இரண்டாவது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே வடக்கு புறமாக சமூகத்து அப்ப மேஜையும், தெற்புறமாக பொன் குத்துவிளக்கும், மேற்கு புறமாக அதாவது திரைச்சீலைக்கு முன்பாக தூபபீடமும் இருக்கிறதாக நாம வேதத்தில் பார்க்கிறோம். அதன் பிறகு அந்த திரைக்குள்ளாக இன்னொரு பாகம் இருக்கிறது. அது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில்தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக ஆண்டவர் எழுதி மோசேயிடத்தில் கொடுத்து அந்த 10 கற்பனைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைக்கப்பட்டதாக நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம், 2 பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நம்ம இந்த பாடங்களிலே நம்ம படிக்க போகிறோம். வேதாகமம் சொல்லுவது போல 2 பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி நாம இங்க பார்க்கிறோம். ஒன்று மோசே கட்டினது, மற்றொன்று பரலோகத்தில் அசையான பரிசுத்த ஸ்தலம். மோசே கட்டினது நேல் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு வரைபடம் தான். அந்த வரைபடத்தை வச்சுதான் அது கட்டப்பட்டது. ஆனால் எதன் மாதிரியாக வைத்து கட்டப்பட்டது என்று சொன்னால், பரலோகத்தில் மாதிரியாக, பரலோகத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கிறதோ அந்த அளவின்படி அதே மாதிரியாக இந்த பூமியிலே மோசே கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு அந்த வரைபடத்தை கொடுத்தார். முதல் பரிசுத்த ஸ்தலம் எதுக்கு அடையாளமாக இருக்கு? அது மோசே கட்டினதாக வேதத்திலே பார்க்கிறோம். 2வது பரிசுத்த ஸ்தலம் தேவனே உருவாக்கினதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் பரிசுத்த ஸ்தலம், இந்த பூமியிலே கட்டப்பட்ட அந்த பரிசுத்த ஸ்தலமானது ஒரு சாயல், ஒரு நேல் அப்படின்னு பார்க்கலாம். எதுக்கு நேலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், பரலோகத்திலே இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேலாக இருக்கிறது என்று நாம பார்க்கிறோம்.
இந்த இரண்டாவது இது சாயலாக நம்ம பார்க்கிறோம். பரலோகத்தில் உள்ள மெய்யான ஆசரிப்பு கூடாரத்தை இந்த இரண்டாவது இருக்கிறதை காட்டுகிறோம். இந்த கிறிஸ்து மரித்த போது சாயலான ஆராதனைகள் அர்த்தமற்றதாக மாறிவிட்டது. எதற்கு சாயலாக அப்படின்னு சொன்னா, இந்த பூலோகத்திலே ஒவ்வொருவரும் செய்யும் பாவத்திற்காக அந்த பரிகாரம் தேடும் இடம்தான் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் இருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு, அதாவது சாயலான ஆராதனைகள் அர்த்தமற்றதாக மாறிவிட்டது. ஆடு பலியிடப்பட்டது, மாடு பலியிடப்பட்டது, போக்காடு வெளியில விடப்பட்டது, இதெல்லாம் அர்த்தமற்றதாக மாறிவிடுகிறது. ஆனால் மெய்யான கூடாரம் எங்க இருக்கிறது சொன்னால் பரலோகத்தில் தான் இருக்கிறது. அந்த பரலோகத்திலே அந்த ஸ்தலத்திலே அதற்கு பரிசுத்த ஸ்தலம் என்று, புதிய உடன்படிக்கையின் பரிசுத்த ஸ்தலம் என்று இங்கே காட்டப்பட்டு இருக்கிறது. 2300 ராப்பகல் ஆனது 1844 முடிவடைந்த சமயத்தில் தான் பல நூற்றாண்டுகளாக பரிசுத்த ஸ்தலம் எதுவும் இல்லாமல் இருந்தது. 2300 ராப்பகல் செல்லும் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்ற தீர்க்க தரிசனமானது பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை சந்தேகத்துக்கு இடமின்றி காட்டப்பட்டது. அதனால அதுதான் அந்த சோலை காட்டுல, ஒரு வீட்டுல, ஒரு செட்ல அவங்க தீர்மானித்தது என்ன சொன்னால், இது பூலோகத்தில் நடக்கிற நிகழ்ச்சி அல்ல. அந்த மோசேக்கு காட்டின அந்த ஸ்தலம் இந்த பூமியில ஒரு நிழலாக இருந்தது. எதற்கு நிழலாக இருந்தது சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு அது நிழலாக இருந்தது. இனி அந்த நிழல் மறந்து போச்சு, அந்த நிழல், இந்த கூடாரம் ஒழிஞ்சு போச்சு. அதன் பிறகு சாலமோன் கட்டின ஆலயம் போச்சு. அதன் பிறகு 2ஆம் கட்டின ஆலயமும் இயேசுக்கு கிபி 70 போச்சு. அதன் பிறகு தேவனுடைய பிரசன்னம் அங்க காணப்படவில்லை. அதனால இது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு உணர்ந்து அதன் பிறகுதான் தீர்மானிச்சாங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்யவில்லை. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசித்த நாள் தான் அந்த 1844 அக்டோபர் 22 என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இதுக்கெல்லாம் சாயலாக இருக்குன்னு சொன்னால் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஸ்தேவான் சொல்வதை நாம பார்க்கிறோம். இந்த பரலோக ஆசரிப்பு கூடார ஆதனைகள் ரட்சிப்புக்கான தேவனுடைய திட்டத்தை எடுத்து காட்டியதாக நாம் இங்கே பார்க்கிறோம். எப்படின்னு சொன்னால், இந்த பூலோகத்திலே நடந்த அந்த பாவ நிவாரணம் எப்படின்னு சொன்னா, ஒரு காளையோ இல்ல ஆட்டுக்குட்டியோ இல்ல புறா குஞ்சியோ பலி கொடுக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் இயேசு நிச்சயமாகவே அந்த பாவங்களை நமக்கு மன்னிப்பார். ஏன்னு சொன்னால், நமக்காக அவர் ஆட்டுக்குட்டியாக வந்து மரித்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஆட்டுக்குட்டி, ஒரு வயது ஆட்டுக்குட்டி பலியிடும் போது அந்த நேர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இவர்தான் நம்முடைய பாவங்களை மீட்கிறார் என்பதை அந்த ஆட்டுக்குட்டி அது பலியிடுவதன் மூலமாக அதை சுட்டி காட்டதாக நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 7:25 தமது மூலமாய் தேவனிடத்திலே சேர்வதற்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவநீதியை அடையும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பலியாக்கினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பரலோக பரிசுத்த ஸ்தலம் இந்த பூமியிலே கட்டப்பட்ட அந்த
பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு நிழலாய் இருந்தது. அந்த நிழல் எதை சுட்டி காட்டுதுன்னு சொன்னால், ஆதாம் ஏவாள் அது முதல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செய்த பாவங்களுக்காக அந்த பலியிட போகிறது. ஒரு ஆட்டுக்குட்டியோ இல்ல காளையோ, அதன் சாயலாக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார் என்பது சாயலாக தான் இந்த பூமியில இருந்ததாக இந்த பரிசுத்த தலத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மகா பரிசுத்த தலம், அந்த திரைக்கு உள்ளாக இரண்டாவது பாகமாக, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இரண்டாவது பாகம் மகா பரிசுத்த தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த வருடத்துக்கு ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு நாளிலே ஆசாரியன் ஊழியம் செய்வதுதான் அந்த மகா பரிசுத்த தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல தினமும் பலியிடப்பட்டது, தினமும் பலியிடப்பட்டது, தினமும் அந்த ரத்தத்தை கொண்டு அந்த திரசிலின் மேலும் அந்த பலிபீடத்தின் மேலும் ஊற்றப்பட்டது. அதன் பிறகு அந்த ஆட்டுக்குட்டியோ இல்ல காளையோ அதனுடைய மாமிசத்தை யார் புசிக்கணும்னு சொன்னா, அந்த பலியிடுகிற ஆசாரியன் புசிக்க வேண்டும். அந்த பலியிடுகிற அந்த ஆசாரியன் புசிப்பதனால என்ன அவனுக்கு லாபம் சொன்னா, இல்ல, அவனுக்கு லாபம் இல்லை. நம்முடைய பாவங்களை அந்த ஆசாரியன் மேல விழுந்தது, நம்முடைய பாவங்கள் அந்த ஆசாரியன் மேல விழுந்ததாக நாம் பார்க்கிறோம். அது தினந்தோறும் ஆராதனை, தினந்தோறும் அந்த ஆராதனை அந்த பரிசுத்த தலத்திலே நிகழ்கிற நிகழ்வாகும். இந்த மகா பரிசுத்த தலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த மகா பரிசுத்த தலத்துல சாதாரண ஆசாரியன் போக முடியாது, சாதாரண ஆசாரியன் போக முடியாது. யார் மாத்திரம் போக முடியும் சொன்னால், பிரதான ஆசாரியன் மாத்திரம் மகா பரிசுத்தத்துல பிரவேசிக்க முடியும். லேவியர் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அதை குறித்து நாம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ 6வது வசனத்திலே 5வது வசனத்திலே இந்த வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டோருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி அந்த 2 வெள்ளாட்டுக்கடாக்களை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்ததியிலே நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டுக்கடாக்களை குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக்கடா கொண்டு சீட்டும் போடப்படும் அப்படின்னு நம்ம இங்க லேவி ராகமத்துல பார்க்கிறோம். இப்ப வருஷத்துக்கு ஒரு முறை 2 வெள்ளாட்டுக்கடாக்களை தேர்ந்தெடுப்பாங்க. 2 வெள்ளாட்டுக்கடாக்களை தேர்ந்தெடுத்து ஒன்று போக்காடாகவும் இன்னொன்று பலிக்கான ஆடாக சீட்டு போடுவாங்க. அப்போ எந்த சீட்டு எந்த ஆட்டுக்கடாவின் மேல விழுதோ ஒண்ணு போக்காடு இல்லைன்னா ஒண்ணு பலியாடு, அப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டுக்கடாவை ஒண்ணு பலியாக செலுத்துகிற ஆட்டுக்கடாவை ஆரோன் தான் செய்த பாவங்களுக்காகவும் அந்த ஜனங்கள் செய்த பாவங்களுக்காகவும் வருஷத்துக்கு ஒரு முறை சபை கூட வரும். லேவியர் 16ஆம் அதிகாரம் 29-34 வரைக்கும் நீங்க வாசித்தீர்கள் சொன்னால், வருடத்துக்கு ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து வருஷந்தோறும் செய்த பாவங்களை சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுதான் அந்நாளிலே நடந்த நிகழ்வு. அந்த வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பிரதான ஆசாரியன் ஒன்று ஒரு பாவ நிவாரண பலிக்காக ஒரு ஆட்டுக்கடா, அந்த ஆட்டுக்கடாவு தலையின் மேல தன்னுடைய பாவங்களையும் அங்க இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களையும் அறிக்கையிடுவான். அறிக்கையிட்டு அந்த ஆடு அடிக்கப்பட்டு
அந்த ஆட்டுடைய ரத்தம் எங்க போகுதுன்னு சொன்னா முதலாம் கூடாரத்துக்குள் போகாது, இரண்டாம் கூடாரத்துக்குள்ளாக போகும், திரைசீலுக்கு உள்ளாக போகும். அப்போ முதல் கூடாரத்திலே தெளிக்கப்பட்ட ரத்தம் எல்லாம் அந்த திரைசீலையில காணப்படும். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த ரத்தத்தை பார்க்கும்போது இது எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இந்த திரைசீலின் மேல ஃபுல்லா கரைப்பட்டு இருக்கும். இரண்டாம் கூடாரத்துக்குள்ளாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆட்டை வெட்டி அதனுடைய ரத்தத்தை எடுத்து நேர உடன்படிக்கை பெட்டி ஆண்ட போயிட்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தன்னுடைய விரலினாலில் 7 தரம் தெளிப்பதாக நம்ம பார்க்கும். அப்போ 7 தரம் தெளிச்சாங்கன்னா அவனுடைய பாவம் நிவர்த்தி ஆகிறது, ஜனங்களுடைய பாவங்களும் நிவர்த்தி ஆகிறது. அது வருடத்துக்கு ஒரு முறை. எங்க நடைபெற்று சொன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல. இப்போ தினந்தோறும் பலிகள் எங்கன்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்துல. இரண்டாவது ஆடு போக்காடாக, ஒரு ஆடு ஒன்னு பலிக்காகவும் இன்னொரு போக்காடாகும். அந்த போக்காடை தேர்ந்தெடுத்து கொண்டு அதையும் தலையின் மேல ஆரோன் என்ன பண்ணுவான், அவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் அந்த ஆட்டுக்கடா மேல வச்சு பிரயாசத்தை செய்து அதை எங்க விட்டுடுவான்னு சொன்னா யாரும் அறியாத ஒரு இடத்துல, யாரும் அந்த ஆடு திரும்பவும் உள்ள வரக்கூடாத ஒரு வனாந்தரமான இடத்துல கொண்டு போய் வைத்து விடுவான். அப்போ மீண்டும் அந்த ஆடு உள்ளே வராது. இது எதற்கு அடையாளமான்னு சொன்னா அந்த ஆடு அசேல் போக்காடு அந்த தலையின் மேல வைக்கப்பட்ட சாத்தானின் பாவ பிரச்சனைக்கு மூல காரணம் அவனே என்பதற்கு அடையாளமாக அந்த போக்காடு விடப்பட்டிருக்கு. அந்த போக்காட்டை யாரும் வெட்டக்கூடாது, யாரும் அதை சாப்பிடக்கூடாது. அது அப்படியே வனாந்தரத்துல அது மிருகம் அடிச்சாலும் இல்ல அது தானா செத்து போனாலும் விட்டுடுவாங்க, அதை யாரும் தொடமாட்டாங்க. அப்போ போக்காடாக அது விடப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த பரலோக ஆசரிப்பு கூடாரத்துல 2300 ராப்பகல் முடிவில் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் ஊழியத்தை பற்றி தான் இந்த வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் உள்ளே பிரவேசிக்கிறதை குறித்து தான் இந்த 2300 ராப்பகல் அக்டோபர் 44 குறிப்பிடுவதாக நம்ம பார்க்கிறோம். எலஞ்சோய் சொல்வது போல நமக்கு கொஞ்சமும் பங்கில்லாத அவரது நீதியால் நாம் நீதிமாக்கப்படுகிறோம். நமக்கு கொஞ்சம் கூட நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை, ஆனால் அவராலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இந்த நீதி நம்முடைய கணக்கில் எண்ணப்படுவதால் தான் நாம் நம்முடைய ஆத்துமாக்களை நாம காத்துக்கொள்கிறோம். அதாவது பாவத்தை விட்டு விலகுகிறோம். பாவம் மனதார கொள்ளாமல் நாம் பிடித்த பாவங்களில் நிலைத்திருக்க சாக்குபோக்கு சொல்லாமல் கிருபையில் வளர்ந்து பரிசுத்தமான வாழ்க்கை நாம வாழுகிறோம். இங்க இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இயேசுவானவர் 1844 பிறகு என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல சிங்காசனத்தில் உட்கார்ந்தவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், அவருடைய ரூபம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கும் போது தானியேல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டன, நீண்ட ஆயுள் உள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது, அவருடைய சிங்காசனம் அக்கினி சுவாலையும் அது சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது, அக்கினி நதி அவர் சந்ததியிலிருந்து புறப்பட்டு ஓடினது, 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள், நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு வேதத்தில் பார்க்கிறோம்.
இங்க வெளிப்படுத்தல் 14:6 வாசிக்கும் போது 6-7 வாசிக்கும் போது, பூமியின் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிக்காருக்கும், கோத்தரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவராக இருந்தார். ஏன் அப்படி சொன்னால், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது அப்படின்னு இங்க வெளிப்படுத்தல 14:6-7 நம்ம பார்க்கிறோம். இப்போ இங்க ஒரு நியாய தீர்ப்பை குறித்து நாம பார்க்கிறோம். தானியேல் 9:10 ஒரு நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கிறோம். இப்போ பரலோகத்துல அது சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது, அதில் நீண்ட ஆயுள் உட்கார்ந்திருந்தார் என்று நாம பார்க்கிறோம். பூமியில அந்த 3ஆம் தூதனுடைய அந்த தூதானது இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும், கோத்தரத்தாருக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி சொல்லி இருக்கிறார். ஏன் நித்திய சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் இயேசு. அதனால நியாய தீர்ப்புக்கு நீங்க தப்பிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக இங்க பார்க்கிறோம். இப்போ பிரசங்கி சொல்றாரு, ஒவ்வொரு கிரியைகளும் நாம் என்னென்ன கிரியை செய்கிறோமோ, ஒவ்வொரு அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாம் அந்தரங்கமான பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே அவருடைய நியாய தீர்ப்புல நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். அதான் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று நாம பார்க்கிறோம். அப்போ நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க முடியும். நாம் ஒவ்வொருவரும் இந்த நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ நியாய தீர்ப்பு நாளிலே நாம் எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது என்று மத்தேயு 12:6 சொல்லி இருக்கிறார். இங்க மத்தேயு 25 1-13 வரைக்கும் 10 கன்னிகைகள் குறித்து பேசுகிறோம். இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். மணவாளன் வருகிறார், அவர் எதிர்கொண்டு போக வேண்டும் என்று ஒரு சத்தம் கேட்கிறது. அதனால 10 கன்னிகைகளில 5 பேர் ஆயத்தமாயிருந்தார்கள். 10 பேரும் ஆயத்தமாயிருந்தார்கள். அவர்கள் கையில விளக்கு இருந்தது, அதுல விளக்குல திரி இருந்தது, அந்த திரிகள் எரிந்து கொண்டிருந்தன. இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களோடு கூட விளக்கு இருந்தது, திரி இருந்தது, விளக்கு எரிந்தது, தங்களோடு கூட எண்ணெயும் இருந்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். இது இந்த 10 கன்னிகைகளில 5 பேர் புத்தியுள்ளவர்கள். தங்கள் விளக்குகளோடு கூட எண்ணெயும் கொண்டு வந்தாங்க. எண்ணெய் காலியாகும் போது தங்களிடத்தில் இந்த எண்ணெயை அவங்க ஊற்றி அந்த விளக்கை எரிய வைத்தாங்க. ஆனால் 5 பேர் ஆண்டவர் வர தாமதமாக இருந்ததுனாலே, மணவாளன் வர தாமதமாக இருந்ததுனாலே அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த விளக்குகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தீர்ந்து விட்டது. அது அணைப்போகிற சூழ்நிலையில அந்த புத்தியில் ஒரு இடத்துல 5 பேருக்கு நீங்க கொஞ்சம் எண்ணெய் எங்களுக்கு கொடுங்க, எங்க விளக்குகள் எல்லாம் அணைந்து போக இருக்கிறது. இல்ல, ஆண்டவர் வர தாமதமா இருக்கிறது, நாங்க அது வரைக்கும் இந்த விளக்குகளை நாங்க கையில் ஏந்தி கொண்டு இருக்க வேண்டும். ஒருவேளை நாங்கள் வைத்திருக்கிற எண்ணெய் உங்களுக்கு கொடுத்தால் எங்க விளக்கும் அணைந்து போடும், உங்கள் விளக்கு அணைந்து போகும். அப்போ மணமாளன் வரும்போது காணப்படாதிருந்தால் நாங்கள் கைவிடப்பட்டு விடுவோமே என்று நினைத்து, நீங்க போய் பக்கத்து ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான எண்ணெயை வாங்கி கொண்டு வந்துருங்க அப்படின்னு அந்த புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாத அந்த 5 கன்னிகளை பார்த்து சொல்றார்கள். இந்த 5 கன்னிகளில கூட எண்ணெய் இருந்ததுனால இவங்க எல்லாம் 5 பேர் எண்ணெயை வாங்க போயிட்டாங்க. 5 பேர் அந்த விளக்குகளே கூட எண்ணெய் இருந்தது. அப்போ மணவாளன் வர்றாரு. மணவாளன் வரும்போது கதவுகள் திறக்கப்பட்டது. கதவு திறப்பட்டவன இவங்க உள்ள போனாங்க. அதன் பிறகு கதவு அடைப்பட்டது. அப்போ இதுல என்ன பார்க்கிறோம் சொன்னால், யாரெல்லாம்
யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்களோடு கூட தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்யாண வீட்டில பிரவேசிக்க தகுதியானவர்கள். இன்னொரு பாக்குறோம், எல்லாரும் அழைக்கப்பட்டாங்க. இன்னொரு கல்யாணத்துக்கு எல்லாரும் அழைக்கப்பட்டாங்க. நீங்க போயிட்டு தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் கூட்டிட்டு வாங்க, பொல்லாதவர் எல்லாரையும் கல்யாண சாலை ஃபுல்லா நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல ஒருவனிடத்துல கல்யாண வஸ்திரம் தரிப்பிராத ஒரு மனுஷனை பார்த்து, நீ கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கிற, கல்யாண வஸ்திரம் தரிப்பிக்காத எப்படி நீங்க உள்ள வரலாம் அப்படின்னு அந்த கல்யாணத்துக்குரிய அந்த எஜமான் சொல்லுவார். அப்போ நாம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலை வந்ததுனால நாம் தகுதி இல்லாதவர்களாக நாம் அவரிடத்துல செல்ல முடியாது. அந்த பரலோக வீட்டில நாம தகுதி இருந்தாதான் பிரவேசிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கிருபையினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மூடுவாருன்னு. அப்படி கிடையாது. கிருபையினாலே பாவங்களை மூடுவார்தான். அவருடைய கிருபை எப்போதும் கூட தான். அவரு சொல்றாரு, பவுலாருக்கு சொன்னது, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொன்னது போல எல்லாரும் உலகத்தாரெல்லாம் சொல்றாங்க ஆண்டவருடைய கிருபை போதும், அதனால நான் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவேன், ஆண்டவரோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னில் அன்பா இருந்தா. அப்ப ஆண்டவர் இடத்துல அன்பா இருக்கிறவன் என்னத்தை கை கொள்ளணும்? கற்பனையை கை கொள்ளணும், 10 கட்டளையை கை கொள்ளணும். அப்போ ஒன்றில தவறினா எல்லாத்திலும் குற்றவாளியாக இருக்கிறான். ஒன்றில தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருக்கிறான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த 10 கட்டளைகளை மீறினாவே பாவம் அப்படின்னு சொல்லுது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கிறவன் கல்யாண வஸ்திரம் தரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அவருடைய வஸ்திரம் அப்படின்னு சொன்னா, வஸ்திரம் என்ன? கல்யாண வஸ்திரம் என்ன? ஆண்டவருடைய நீதி. ஆண்டவருடைய நீதி என்ன? நீதின்னு சொல்லுறோம். கல்யாண வஸ்திரத்தை இங்க பாக்குறோம். அந்த கல்யாணத்துக்கு தான் போறாங்க, எல்லாம் ஆயத்தமாகி போறாங்க. வஸ்திரம் சொன்ன ஆண்டவருடைய நீதி. ஆண்டவருடைய நீதினா அவருடைய நியாயப்பிரமாணம். ஆண்டவருடைய நீதினா அவருடைய நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் ஆண்டவரோடு கூட போக வேண்டிய கிருபை எப்போதும் இருக்கிறது. கிருபை எது வரைக்கும் அவருடைய கிருபை இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாம் முடிந்தது அப்படின்னு ஆண்டவர் அந்த சிலுவையில உயிர் விடுறாருல, அதே போல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிதாவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் அதே வார்த்தையை அங்க சொல்லுவார். அப்போ சொல்லும் போது கிருபையின் காலம் முடிவடைகிறது. கிருபையின் காலம் முடிவடைகிறது. அதுக்குள்ளாக தான் மனம் திரும்பணும். பாவ அறிக்கை செய்யணும். நான் பாவி என்று நம்ம ஒத்துக்கொள்ளணும். அதுக்கு அடையாளமாக தான் அங்க கூடாரம் இருந்தது. அந்த கூடாரத்துக்கு நிச்சயமான கூடாரம் பரலோக ஸ்தலத்தில் இருக்கிறது. அந்த பரலோக ஸ்தலத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலை வந்ததாக நம்ம பார்க்கிறோம். இங்க மகா பரிசுத்தலை பற்றி நற்செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 வரைக்கும் வாசித்தோம் என்று சொன்னால், வானங்களின் வழியால் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியார் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடைவோம், தைரியமாய் கிருபாசனத்திலே சேர்க்கடுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்க நாம் இங்க சொல்றாரு, புதிதாய் ஜீவ மார்க்கம் மூலமாக விசுவாசத்தோடு நாம் பரலோக பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 10:19-22 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்க்கிறோம். பிரகாரத்துல வெண்கல பலிபீடம் இருந்தது. அந்த வெண்கல பலிபீடத்தின் கொம்புகளிலே ரத்தம் பூசப்பட்டது. அதுக்கப்புறமா மகா பரிசுத்த தலத்துல அந்த வெண்கல தூபப்பீடத்தில் கொம்புகளின் ரத்தம் பூசப்பட்டது. திருவாசத்துக்கு உண்டாக திரசிலையில ரத்தம் தெளிக்கப்பட்டது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு இடத்திலும் வழியை ஆயத்தப்படுத்துகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக தான் இத்தனை இடத்துல ரத்தம் தெளிக்கப்பட்டது. இதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இயேசு நம்மை மன்னிப்பார், நம்முடைய பாவங்களை அழித்து போடுவார் என்று சொல்லுவதற்காக அங்கே அந்த ரத்தம் எல்லாம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இயேசு முதலில் நம் பாவங்களை மன்னிப்பதாகவும், இரண்டாவது அவற்றை அழிப்பதாகவும் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பார், உத்தரவாதம் கொடுக்கிறார். இனி நீ பாவம் செய்யாதே. அந்த ஸ்திரீக்கு சொல்றாருல, எல்லாரும் உன்னை குற்றவாளி என்று சொல்றாங்க, எல்லாரும் உன் மேல கல்லெறிய அவங்கள முற்பட்டாங்க, எல்லாருடைய பாவங்களும் இயேசு அந்த கையில ஒரு எழுதின அந்த மண்ணில எழுதின அந்த காரியங்கள் எல்லாம் படிச்சுட்டு ஒவ்வொருத்தரா போறாங்க. அப்போ அந்த ஸ்திரீ மட்டும்தான் அங்க இருந்தாங்க. அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாங்க, உனக்கு யாரும் நியாய தீர்ப்பு கொடுக்கலையா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் வேற எதுவும் சொல்லல, அவளை குற்றப்படுத்தல. இனி நீ பாவம் செய்யாதே, இனி நீ பாவம் செய்யாதே என்று அந்த ஸ்திரீக்கு சொன்னான். அதோட அவள் பாவம் செய்தவெல்லாம் இல்லை. அதோட அந்த ஸ்திரீ எந்த பாவமும் செய்யவில்லை. அதுக்கு பிரயாசத்தமாக தான் ஆண்டவர் தன்னுடைய வெளியேறப்பட்ட அந்த பொக்கிஷமாக சேர்த்து வைத்திருந்த இந்த 300 ராத்தல் கொல்லும் அளவுக்கு அந்த வாசனை திரவித்த ஆண்டவருடைய தலையின் மேல ஓட்டினான். தன்னுடைய தலைமயிரை கண்ணீரினாலே பாதங்களிலே துடைத்தாள் என்று நாம பார்க்கிறோம். முதல்ல இயேசு உயிர் தெழுந்த போது அவள் தான் அந்த கல்லறைக்கு ஓடினான். அதிகாலையில ஓடினாங்க. இப்போ அந்த ஸ்திரீ, அதாவது இனி பாவம் செய்யவே என்று சொல்லும் போது அந்த பாவத்தை உணர்ந்தால் இனி நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து அது வரைக்கும் அவன் பாவமே செய்யல. ஆனால் நமக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நம்ம பாவ அறிக்கை கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். மீண்டும் மீண்டுமாக பாவம் செய்து கொண்டே வந்தால் எவ்வளவு நாளைக்கு தான் மன்னிப்பார்? ஆண்டவர் சொல்றாரு 70 வருடம் நம்ம சாகர வரைக்கும் ஒருத்தனை மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எது வரைக்கும் சொன்னா எல்லாம் முடிந்தது. அவர் கிருபையின் காலம் முடிகிற வரைக்கும் தான் இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். அதன் பிறகு அது ஒன்றும் இங்க வெளிப்படுத்தல் 11:19 பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி அங்க காணப்பட்டது. பரலோக ஆலயம், பரலோகத்தின் ஆலயத்தின் மாதிரி தான் இந்த பூமியிலே மோசையின் மூலமாக கட்டப்பட்டது. பரலோகத்திலே 10 கட்டளைகள் இருந்தது. அதே கட்டளைகள் தான் பூமியிலே ஆண்டவர் தம்முடைய சொந்த விரலினாலே எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பரலோக ஆலயத்திலே திறக்கப்பட்டதாக யோவான் அங்கே காண்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஆலயத்துல உடன்படிக்கை பெட்டி இருப்பதாக அங்கு பார்க்கிறார். இந்த மகா பரிசுத்த தலத்தில் தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. பூலோக வல்லமை எதுவும் தேவ பிரமாணத்தை மாற்றவே முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிரமாணத்தை ஒருபோதும் பூலோக வல்லமை மாற்றவே முடியாது. இப்ப யார் மாத்துந்து அப்படின்னு சொன்னா, மனுஷனாலே இந்த பூலோகத்திலே தேவனுடைய பிரமாணத்தை மாற்றினாங்க. ஆனால் பரலோகத்திலே எந்த மனுஷனுடைய வல்லமையினாலும் அவருடைய பிரமாணத்தை மாற்ற முடியாது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இருக்கிற ஓய்வுனால மனுஷன் இந்த பூலோகத்துல மாற்றினான்.
ஆனால் பரலோகத்தில் இருக்கிற அந்த பிரமாணத்தை மனுஷனால மாற்ற முடியாது. ஏன்னு சொன்னால் அது தேவனால உண்டாக்கப்பட்டது. இங்கேயும் உலகத்தில் இருக்கிற அந்த 10 கற்பனைகளும் தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் மனுஷன் மாற்றி போட்டான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் உடன்படிக்கை உங்கள் இருதயத்தில் எழுதுவேன். அந்த 10 கட்டளை எங்க எழுதுறாராம்? நம்முடைய இருதயத்தில் எழுதுறாராம். அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அந்த 10 கட்டளைகளை வாசித்தவங்க எல்லாம் அந்த கற்பனைகளை மீறிட்டாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, என்னுடைய உடன்படிக்கை அந்த நாளுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தாரும் ஒரு உடன்படிக்கையை பண்ணுவேன், என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவனுடைய இருதயத்துல வைத்து வைப்பேன். அவர் சொல்றாரு, வைத்து வைப்பேன் மாத்திரம் சொல்ல, இருதயங்களில் எழுதுவேன் அப்படின்னு சொன்னார். அப்பொழுது அவருடைய நியாயப்பிரமாணம் நம்முடைய இருதயத்திலே இருந்தால் நிச்சயமாகவே அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் மீற மாட்டோம். நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தவர் நம்முடைய இரட்சகர். ஆகவே அவருடைய நியாயப்பிரமாணத்தை நாம் முற்றிலுமே கை கொண்டால் தண்டனையிலிருந்து நாம தப்பிக்கொள்ளலாம். சரி, பரலோகத்துல நியாய தீர்ப்பின் வழக்கறிஞர் யார் பார்க்கிறோம்? பிதா நீண்ட ஆயுள் உள்ளவர் வீற்றிருந்தார். அது பிறகு குமாரனுக்கு ஒரு சிங்காசனம் இருந்தது. பிதா நியாயம் தீர்ப்பாரா? பூமியில் அது பரலோகத்துல சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, நியாய சங்கம் உட்கார்ந்தது அப்படின்னு பார்க்கிறோம். பிதா நியாயம் தீர்ப்பாரா? பிதா நியாயம் தீர்க்க மாட்டார். நியாய தீர்ப்பை கொடுக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. நியாய தீர்ப்பை கொடுக்கிற வேலையை யாருக்கு ஒப்படைக்கப்பட்டதுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததினாலே, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை, சொந்த ரத்தத்தை சிந்தினதினாலே அவர் முழுமையாக ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருந்ததுனால தேவன் அவரை அங்க நியமித்ததாக நம்ம பார்க்கிறோம். இங்கே யோவான் 1 யோவான் 2:1 ஒருவன் பாவம் செய்தானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதை அங்கே பார்க்கிறோம். இப்போ நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இங்க பலியானது. கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்த்து ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். முதல் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் எபிரேயர்ல பவுலானவர் சொல்லும் போது 2ஆம் முறை அப்படி காணப்பட மாட்டார். அவர் பாவம் இல்லாமல் அப்போ இங்க குடாரத்திலே நாம பார்க்கிறோம், ஒரு ஆசாரியன் தினந்தோறும் அந்த ஆட்டுக்கடாவை வெட்டுவான். அந்த ஆட்டுக்கடாவின் மாமிசத்தை அவன் சாப்பிடுவான். யாருக்காக அந்த ஆட்டுக்கடா வெட்டப்படுகிறதோ அவனுடைய பாவத்தை இவன் சுமக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இங்க பரலோகத்துல பார்க்கிறோம், இந்த பூமியிலே நமக்காக ரத்தம் சிந்தினார். இது முதல் தரம். 2வது அப்படியே வரமாட்டார் அப்படின்னு அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று சொல்லுகிறோம். அப்போ அவருடைய பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்காகவும் அவர் மீண்டும் வரப்போகிறார். ரட்சிப்பின் திட்டத்தில் கிறிஸ்து மரித்தது போல பரலோக பரிசுத்தத்தில் மனிதனுக்காக அவர் பரிந்து பேசுவது அத்தியாவசியமாக இருக்கிறது. முதல் இந்த ரட்சிப்பின் திட்டத்துல நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அந்த பரலோக பரிசுத்தத்திற்கு நமக்கு மீட்பை அருளும்படியாக பாவம் இல்லாமல் தம்முடைய பிதாவினிடத்துல வலது பரிசுத்துல உட்கார்ந்து நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்றாராம்? வேண்டுதல் செய்கிறார். உனக்காக, எனக்காக, இந்த உலகத்தின் எல்லாருக்காகவும், அது எந்த ஜாதி ஆனாலும் எந்த கோத்திரத்தானாலும் அவனுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் இதுவரைக்கும் ஒரு ஆசாரியன் அந்த
மாத்திரம் அந்த திரைக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஆனால் இனி அப்படி கிடையாது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எங்க போக முடியுமா? அந்த திரைக்குள்ளாக போகிற விசுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம டைரக்டா போலாம். ஏன்னு சொன்னால் இயேசுவின் நீதியினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. அதனால நாம் திரைக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க போகிறது. ரட்சித்தின் திட்டமானது மாபெரும் போராட்டத்துக்கு தீர்வு காணும். சாத்தான் பிடியிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கான முழு திட்டம் அவரது மரணமானது. பாவத்தின் கொடூரத்தை வெளிப்படுத்தி மனுகுல முழுவதற்கும் ரட்சிப்பை அருளியது. பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் செய்கிற மத்தியஸ்த பணியானது பாவ பரிகாரத்தின் பலன்களை விசுவாசத்தோடு பெற முயல்கிற அனைவருக்கும் அவற்றை ஆள செய்கிறது. ஆகவே இங்க நம்ம பார்த்தோம், பரிசுத்த ஸ்தலம், பரலோக பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்தை 2300 ராப்பகளுக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து வேதத்தில ஆதாரமாக நம்ம பார்க்க முடியும். எந்த சபையிலும் இப்படிப்பட்ட ஒரு ஆதாரமான ஒரு டைம், தேதி, ஒரு அட்டவணையோடு யாராலும் கொடுக்க முடியல. ஆனால் ஆண்டவர் இந்த ஒரு சின்ன சபைக்கு, இந்த ஒரு அட்வென்ட் கிறிஸ்துவ சபைக்கு, 7 நாள் அட்வென்ட் சபை சொல்லாதீங்க, அட்வென்ட் சபைன்னு சொல்லாங்க, 7 நாள் அட்வென்ட் சபைன்னு சொல்லுங்க. அட்வென்ட் சபை இன்னொன்னு இருக்கு, 7 நாள் அட்வென்ட் சபை அப்படின்னு நாம் சொல்லுவதற்கு மிகவும் பெருமையா இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தேவன் இந்த சபைக்கு கொடுத்திருப்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாம் அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ நாம ஆண்டவருடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு அவர் ஜீவிக்கிறது போல நாமும் பாவமில்லாமல் ஜீவிக்க தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.